வணக்கம். என்னென்னா நீங்கள் ஒரு கடந்த ஒரு 3 நாளாக ஒரு சாவச்சேரி, அதாவது கொடிகாமம் தவசூலமன்ற பகுதியில் இருக்கிற பிரச்சனை கேள்விப்பட்டீங்களா? அந்த இடத்துல அது விபத்துன்ற மாதிரி முதல் வர்ணிக்கப்பட்டது. இப்போ கொலையாக அது மாற்றப்படைஞ்சிருக்குன்ட்டு தாயார் குற்றச்சாட்டு அடைஞ்சிருக்கிறார். அந்த இடத்துல தாயார் சொல்கிறா அச்சு நாட்டை தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தவர். இது சம்மந்தமாக நீங்கள் கருத்து சொல்ல முடியுமா? நான் நேற்று தானப்போ அந்த வீடியோ பார்த்தேன். நான் நிறைய சொல்லலாம். அந்த வீடியோ பார்த்தேன்னா எனக்கு கோல் அடித்து ஜெகதாஸ் மற்ற ராசனியாக சொல்லியிருந்தார் இப்படி விஷயம் நடந்திருக்கான்னு சொல்லி. அது ஏற்கனவே முதலே அந்த போலீஸ் உத்தியோகத்தை சம்பந்தமான முறைப்பாடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு ஆக்ஷன் எடுப்பினமா இல்லையான்றது. மற்றது அந்த நாளைக்கு வழக்கு உங்களுக்கு தெரியும். நாளைக்கு வழக்கு முடிய நான் அங்கே போக நாளைக்கும் வழக்கு முடிய நான் அங்கே போய் அவருடைய பேரண்ட்ஸோட கதைச்சு போட்டு அதை அவர்கள் போலீஸ் அதை அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னால் அது சம்மந்தமாக ஒரு பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் முறைப்பாடு போடுவோம்னு பார்க்குறேன். நான் நினைக்கிறேன் போலீஸ் சரியான ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது நீங்கள் பார்த்தா இப்போ வடக்கு கிழக்குகளில் கொஞ்சம் அதிகமாக இப்படி கொலைகள் நடக்கிறதாக காணக்கூடியதாக இருக்கிறது. என்றால் இப்போ கடந்த ஒரு கிழமைக்கு முதல் துணுக்காயிலும் இது சம்மந்தமாக நீங்கள் பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட நீதிக்காக நின்றனர். இது சம்மந்தங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? என்னதாப்ப இது வளமையாக கொலை நடக்கிறதுங்கிற சமுதாயத்தில் இப்போ கூடிக்கொண்டே தான் போகுது. அதை விட அந்த போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறன்றது இப்போ கொஞ்சம் சரியான குறைவாக இருக்கின்றதை நான் பார்க்கிறேன். என்றால் அரசாங்கம் சொல்லியிருக்கு தாங்கள் போலீஸை சுயாதீனமாக விட்டுருக்கோம்னு. ஆனால் போலீஸ் சில இடங்களில் தன்னிச்சு ஆசைப்படுற மாதிரி இருக்குது. விழாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்லியிருந்ததை தாங்கள் போலீஸோட சம்மந்தம் இல்லைன்னா, ஆனால் எல்லா அரசியல்வாதிக்கும் போலீஸோட சம்மந்தம் இருக்கிறது. அதே மாதிரி இப்போ நான் NDP அரசாங்கம் இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்கணும், ஆழமாக பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொன்னால் அது அரசாங்கத்தின் கையில் தான் இருக்குது. போலீஸை எதிர்கட்சியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிடாது, ஆளுங்கட்சியிலேருந்து அரசு தான் யோசிக்கணும். ஆனால் அரசு அதை எந்த அளவுக்கு ஆழமாக பார்க்குறன்றது தான் கேள்விக்குறி. இப்போ அமைச்சரை ஏறி மேடையில் நானும் ரவுடி தான் என்று சொல்கிற அளவுக்கு போயிருக்குது. ஆனால் நான் ரவுடி இல்லை, நான் டாக்டர் தேவைப்பட்ட ரவுடியாக போகணும் எல்லாமே ஒன்றும் பெருமைக்காவது. ஆனால் ஒரு அமைச்சரை ஏறி நானும் ரவுடி தான் என்று கலைக்கிறல. இப்போ விழாலும் ரவுடி அமைச்சர்கள் இருந்திருக்கணும். ஆனால் ஒரு நாளும் சொன்னதாக பார்த்தது நான். ஆனால் இப்போ அமைச்சரை ஏறி நானும் ரவுடி தான் என்று சொல்கிற நிலைமைக்கு போயிருக்கு. நினைக்கிறது பாரதூரமான இது ஒன்று போகும். என்றால் NDP வடக்கில் ஓட் கேட்டு வடக்கில் உள்ளூராட்சி சபையை பிடிக்க வேண்டிய யோசிக்க வழியே வடக்கை திருத்த வேணும், வடக்கை பாதுகாக்க வேணும் யோசிக்கல. என்றால் அதுக்கு சம்மந்தம் இல்லை. நாங்கள் அந்த இடத்தை சேர்ந்து நாங்கள் தான் யோசிக்கணும். பார்ப்போம் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் அதுக்கு ஒரு பதில் சொல்லுமா நினைக்கிறேன். இது சம்பந்தமாக தான் நான் உங்கள்கிட்ட கேள்வி என்று கேட்கணும்னு இருந்தேன். என்னென்னா இப்போ இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போட்டால், அதாவது MPP கட்சிக்கு ஓட்டு போட்டால் அவர் எங்கள் மக்களுடைய குறைகளை அவர் கேட்டு நிவர்த்தி செய்ய முடியக்கூடியதாக இருக்குமா? என்னடாப்பா இப்போ அண்மையில் எங்கள் சுமந்திரன் ஐயாண்ட பேட்டியை பார்த்துருக்கீங்க. அவர் சொல்லியிருப்பார் ஆளுங்கட்சிக்கு வடக்கு மாநிலத்தில் 25% ஓட்டு தான் விழுந்தாங்க. அதன்படி இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலையும் 25% ஓட்டுகள் விழுந்தால் கூட ஒரு ஆட்சி அமைக்கலாம். ஆட்சி 50% மேலதிகமான சீட்டுகள் கிடைக்கவில்லை. இவ்வளோ காலமும் நாங்கள் அதாவது தமிழ் பேசுகிற கட்சிகள் எங்களோட உள்ளூராட்சி சபை வச்சிருக்கீங்களா அங்கே பயங்கர ஊழல் மெலிஞ்சிருந்தால் அது உண்மை. ஜனாதிபதியின் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் எல்லா தமிழ் கட்சிகளும் ஊழல்வாதி என்றது. ஜனாதிபதிக்கு இந்த ஊழலுக்கு எதிரான கன்செப்டை கொடுத்தது சாவச்சேரி வைத்தியசாலையில் பிரச்சனை. நினைக்கிறேன் ஜனாதிபதி சில விஷயங்களை கதை கேட்கல, உணர்ச்சி வசப்பட்டு கதைக்காமல் கதைக்கணும். வேணுமென்றால் தெற்கில் ஊழலுக்கு எதிரான என்று சொல்லி ஜனாதிபதி வந்திருந்து இவ்வளோ காலமும் நினைக்கிறேன் 5-6 மாதம் என்ன செய்தவை என்று கேட்டால் கேள்விக்குறி. ஆனால் வடக்கில் ஜனாதிபதி ஊழலுக்கு எதிரானால் தான் என்று நிரூபிக்கிறது கொஞ்சம் காலம் செல்லும். என்னோட வடக்கில் நாங்கள் இருக்கிற போது எங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் அனுராகிட்ட சொல்லும் கொண்டு ஒருத்தர் சொல்கிறது, அமைச்சர் சந்திரசேகர்கிட்ட சொல்லும் கொண்டு ஒருத்தர் சொல்கிறது. சில மேர தேர்தல் உங்களுக்கு வழியாக இருக்குது. இப்போ அது அந்த கேள்வி தான். இப்போ என்னென்னா இது இவர்களுக்கு இப்போ ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டால் இப்போ மக்களுடைய குறையை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்குமா? ஏன்னா அவர்களே நினைக்கிறேன் யாருக்கு ஓட் போடுறன்றதை மக்கள் தான் தீர்மானிக்கணும். இப்போ நான் சொல்ல மாட்டேன் வாழ்க்கையில் எனக்கு ஓட் போடுங்க. இந்த தேர்தலையும் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க, எனக்கு வாக்களிங்கோ, எனக்கு வாக்களிக்காடி பணம் அனுப்ப மாட்டேன்னுலாம் நான் சொல்கிறது விரும்புகிறேன். ஜனாதிபதி சொல்லியிருக்கிறேன். இந்த முறை வாக்களிக்கைகளில் ஒரு சில விஷயங்களை பாருங்க. முதலாவது யாராவது கல்லருக்கு ஓட் போடுறீங்களா? ஏற்கனவே கல்லர் பேர் எடுத்து அகலிங்கன்னா தானே யாராவது கல்லனுக்கு ஓட் போடுறீங்களான்னு பாருங்க. அது இந்த கட்சியில் இருக்கலாம், வேறு கட்சியில் இருக்கலாம். ரெண்டாவது அவற்றை அந்த தலைமை அந்த சுயேட்சைக்குள்ள நிற்கிறதுனா அந்த தலைமை ஆற்ற கைகளில் நிற்கிறதுன்றதை பாருங்க. அது நானோ ஆண்டோ மரசா நாயகவோ அல்லது சஜித் பிரேமதாசவோ யார் இவையை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்ன்றதை பாருங்க. ரெண்டாவது
மூன்றாவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் அரசாங்கம் தர நிதிக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் பாராளுமன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம், உள்ளூராட்சி சபைக்கு தெரியல என்றால் நாங்கள் அதை அடிபட்டு எடுத்து கொடுக்குறது எங்கள்கிட்ட வேலை. வார காசை இதய சுத்தியோடு களவெடுக்காமல் பாவிக்கிறதுக்கு யாராவது உங்களுக்கு யார் இந்த தமிழ் மக்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா யாருக்கும் போடலாம். அது நான் எனக்கு போடலாம், அன்றவும் அரசாநாயகம் போட்டால் அவருடைய கட்சியில் இருக்கிறார்கள் சுத்தமானவர்கள் போன் களவெடுக்கையில் மதில் பாயில் என்றால் நீங்கள் அங்கே போடலாம். அப்படி இல்லை சஜித் பிரேமதாசன் கட்சியிலையோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ யாருக்கு கண்டாலும் நீங்கள் இப்போ நானே கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்களை சொன்னால் அவருடைய தலைமைக்கு கீழே இருக்கிறார்களுக்கு அவர் ஸ்ட்ராங்கான முடிவெடுப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி எனக்கு இந்தியா மீட்டிங்கில் இந்த வீடியோ நீங்கள் முதல் காட்சி வீடியோ அப்படியே ஃபுல்லாக போடும்போது அதில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னோட நிற்கிறார்கள் ஏதாவது காசு சம்பந்தமான பிரச்சனைகள் நீதிமன்றங்களுக்கு போகிற பிரச்சனைகள் பெறுமென்றால் கட்சி நீக்கப்படும் என்று. ஆகவே நினைக்கிறேன் யார் தலைமை என்று தான் இதோட பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் அதை நீங்கள் யாருக்கு போட்டால் அது உண்மையாகவே போட்ட 100% பணம் செலவழிக்கப்படும். இப்போ நான் இதுவரையாலும் கேள்வி கேட்கறது என்னை கேள்வி கேட்கிறார்கள் யாராவது இருந்தால் அவைக்கு போடுவோம். இவ்வளோ காலம் ஊழல் செய்த ஒரு அரசியல் கட்சிக்கு போட்டுட்டு திருப்பி பாதை டெவலப் பண்ணிட பாராளுமன்றத்தில் கதையும் கூட என்கிட்ட கேட்க வேண்டாம். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். மற்றது ஜனாதிபதி கடந்த 17ஆம் தேதி கூட்டம் போட்டெடுத்த யாழ்ப்பாணத்தில் மீட்டிங்கின் போது தையிட்டு விவகாரம் சம்பந்தமாக கதைக்கப்பட்டிருந்தது. அது சம்பந்தமாக நான் அது சம்பந்தமாக தெளிவான பயிரோடு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஜனாதிபதியால் பிடிஏ எடுக்க முடியாது, அல்லது இந்த தையிட்டு விவகாரைக்கு ஒரு முடிவை தரப்போகிறதும் இல்லை ஜனாதிபதி, அல்லது தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வையோ அரசியல் தீர்வையோ இதையுமே தரப்போகிறது இல்லை. நாங்கள் காலங்காலம் மைத்திரி வரைகளில் நானும் தான் சந்தோஷப்பட்டினாங்க, மஹிந்த ராஜபக்ச வரைகளில் நாங்கள் தான் சந்தோஷப்பட்டினாங்க, ரணில் வரைகளில் ரணில் இந்த முறை என்ன செய்ய போகிறாங்க சந்தோஷப்படுறாங்க. அப்படி காலங்காலமாக நாங்கள் ஒவ்வொரு சிங்கள ஜனாதிபதியை யோசிக்கிறோமே ஒழிய அதுக்காண்டி இப்போ நாங்கள் என்ன செய்தது தமிழ் ஜனாதிபதி என்னோட கொண்டே வச்சுருக்கிறது. அப்படி சும்மா சமத்தை மாற்றி அந்த ஓட்டுகளை அந்நியமாக்கிறத விட்டு போட்டு இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் என்னுடைய கட்சிக்கு வாக்கு போட்டால் என்ன செய்வீர்கள் என்று நீங்கள் கேட்டால் நான் சொல்லக்கூடிய பதில் எந்த ஊழலும் இருக்காது. முதலாவது. ரெண்டாவது, மக்கள் ஈஸியாக தவிசாளரையோ யாரையோ அணுகலாம். அப்படி அணுகலாமல் எனக்கு கஷ்டமாக இருந்தால் எனக்கு கோல் பண்ணி சொன்னால் நான் தவிசாளரையே மாற்றுவேன். ரெண்டாவது. மூன்றாவது, மக்களுக்கு அனுப்புகிற காசு அவ்வளவுமே செலவழிக்கப்படும். அப்படி நான் என்ன செய்வேன், வடக்கு மாநகர சபையில் வடக்கு பிரதேசத்தில் யாழ் மாநகர சபை நாங்கள் வேண்டாம் அங்கே 5 சிஸ்டம்லேருந்து கைசன்லேருந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே நான் செய்வேன். அந்த பணம் அவ்வளோவுமே செலவழிக்கப்படும். பேங்குகளில் போடப்பட்டு சும்மா வட்டி எடுக்கப்படாது. வடக்கு மாநகர சபை மாநகர சபைக்கு வரக்கூடிய அவ்வளவு காசுகளையும் நான் செலவழிப்பேன். அதை செலவழித்து போட்டு காசு தானான பாராளுமன்றத்தில் நான் அடிபட்டு எடுப்பேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்து கேட்டால் நீங்கள் எனக்கு வாங்க. சரி, நன்றி. சரி.